கூழுல எப்படி நீளம் படிஞ்சிருக்குன்னு நீங்களே பாருங்க ஐயா. ஐயோ, நீளம் படிச்சிருக்கு. எப்படியா நடக்கும் இது? பூசாரி ஐயா, நான் கூழ் உங்ககிட்ட குடுக்கறப்போ நல்லா தானே இருந்துச்சு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லையே. இப்ப கூழ்ல என்ன கலந்திருக்கும்? வாடைய பார்த்தா ஏதோ விஷம் கலந்த மாதிரி இருக்குதுங்க. அதனாலதான் கூழு நீளமா மாறி போயிருக்கணும். விஷமா? ஐயோ, விஷம் கலந்திருக்காங்களா மணி? ஐயோ மணி மணி, எனக்கு மயக்க வர மாதிரியே இருக்குது மணி. என்ன காப்பாத்து மணி. கிரு கிரு கிருங்குதே. ஐயோ, என்ன எப்படி சொல்றீங்க? இந்த கூட எல்லாருமே சாப்பிட்டாங்களையா? யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையா? இந்த பழி நம்ம மேல வந்து விழும். இப்ப என்னையா பண்றது? ஐயோ மணி, எனக்கு மயக்கமா வருது மணி. என்னால முடியல மணி. எனக்கு மயக்கமா வருது. விஷங்கலந்த கூழ்னு தெரியாம கடகடன்னு 4-5 கிளாஸ் குடிச்சிட்டேன் மணி. என்ன கொண்டு போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணு மணி. என்ன எப்படியாவது காப்பாத்து மணி. ஐயோ காப்பாத்து. ஐயோ கண்ணெல்லாம் இருட்டுது. ஐயோ அப்பா. கட்டகுண்டு, கௌரவ், இந்த கூழை குடிச்சிட்டு யாராவது மயங்கி விழுறாங்களான்னு பாரு. யாருக்குன்னு எதுவுமே ஆகலையா மாமா? உன் பாட்டி சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? அந்த மருந்து மெதுவா வேலை செஞ்சு ரத்தத்துல கலந்து மயக்கம் போட வச்சு அதுக்கப்புறமா தான் உசுறு போவோம். நாம நினைச்சது ஒவ்வொன்னா இனிமேதான் நடக்க போகுது. ஒவ்வொருத்தரா மயக்கம் போட்டு பொத்து பொத்துன்னு கீழே விழ போறாங்க. மாமா, இப்ப என்ன பண்றது? கூழ் வாங்கி குடிச்சவங்களை எப்படி காப்பாத்துறது? தெரியல கண்ணு. இந்த விடியா மூஞ்சி முன்னாடி நின்னு எதை செஞ்சாலும் விளங்காது. இவ்வளவு எதுக்காக எல்லாத்துக்கும் முன்னாடி விடணும்? மா, நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம வார்த்தை விட்டுட்டு இருக்காதீங்கம்மா. டேய், என்னடா தேவையில்லாம வார்த்தை விடுறாங்க? அவளை பத்தி சொன்னா கோவம் பொத்திட்டு வருதா உனக்கு? இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நம்ம ஒட்டு மொத்தமா நம்ம குடும்பத்தோட ஜெயிலுக்கு போனோன்னு திட்டம் போட்டு இவளே கூழ்ல விஷத்தை கலந்துருப்பாடா. பெரியதா, சாமிய சாட்சியா வச்சுக்கிட்டு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசாதீங்க. அந்த சாமிய சாட்சியா வச்சுதானே நீ இப்படி ஒரு கொலை பாதகத்தையே பண்ணிருக்க. உன்னை நான் விட மாட்டேன். இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி வர வைக்கிறேன். போன் பண்ணுங்க. அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. போலீஸுக்கு போனா பெரிய விஷயம் ஆயிடுமா? இந்த பிரச்சனைய நாமளே பேசி இங்க சரி பண்ணிக்கலாமே. அட பாவிகளா, நான் சாவர நிலைமையில கிடக்குறேன். இந்த நிலைமையில கூட நீங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே ஐயா. என்ன எப்படியாவது ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேருங்க ஐயா. என் உயிரை காப்பாத்துங்க ஐயா. மயக்கமா வருது. அம்மா தாயே, நான் என்ன பாவம் பண்ணேன்? இதுக்காக எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையும் வேதனையும் கொடுத்த? உன் மனசு குளிரணும் தானே உனக்கு கூட காய்ச்சி ஊத்தணும். எங்க நெஞ்சில நெருப்பு வைக்கிற மாதிரி இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கிட்டியே. ஏன் இப்படி பண்ண? எங்களை நீ காப்பாத்துவேன்னு நினைச்சனே. எங்களுக்கு நீ இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டியேமா. நாங்க என்ன பண்ணுவோம்? அண்ணா, ஒண்ணும் ஆகாது. நான் சொல்றேன்ல, ஒண்ணும் ஆகாது. மாமா, நம்மள நம்பி கூழ் வாங்கி குடிச்ச ஜனங்களை நம்ம சாக விட்டுற கூடாது. ஏதாச்சும் பண்ணணும் மாமா. ஆமா கண்ணு, எப்படியாவது எல்லாரையும் காப்பாத்தணும். அப்பா, அண்ணா, யாரும் பதட்டப்படாதீங்க. யாரெல்லாம் கூழ குடிக்காம வச்சிருக்காங்களோ அவங்கள முதல்ல நம்ம குடிக்க விடாம தடுக்கணும். அதுக்கப்புறம் மத்த விஷயத்தை பாத்துக்கலாம். வாங்கப்பா, போலாம். அன்னலட்சுமி அக்கா, காளியம்மா, உனக்கு ஒண்ணும் பண்ணலையே? எதுவும் பண்ணல.